என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என் வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டுமல்ல, உங்கள் அனைவரும் வாழ்நாளும் எல்லா நாளுமே இனிய நாட்களுமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இதுவரை நான் உங்களுடன் 5 முறை பேசியிருக்கிறேன். இன்று 6வது முறை நான் உங்களுடன் பேச இருப்பது 10வது 12வது வகுப்பு மாணவர்கள் கூடிய சீக்கிரமே சந்திக்க இருக்கும் பொதுத் தேர்வை பற்றி. பொதுத் தேர்வு கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்தே தங்கள் பொதுத் தேர்வுக்காக தங்களை தயார் செய்து பொறுப்புடன் தங்களை தயார் செய்து கொள்ளும் அன்றென்ற பாடங்களை அன்றென்றே படித்து தங்களை தயார் செய்து கொள்ளும் மாணவர்கள் மிகச்சிலரே. மற்ற அநேக மாணவர்கள் என்ன நினைப்பில் இருக்கிறார்கள் என்றால், பரீட்சை எப்படி இருந்தாலும் முதலிலிருந்தே படித்தாலும் எப்படி இருந்தாலும் பாஸ் செய்ய போவது, எப்படி இருந்தாலும் மறந்து போய்விடுகிறது, பரீட்சைக்கு முன்னாடியே படித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலேயே இருக்கிறார்கள். மேலும் இந்த எண்ணத்திலேயே இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்கள் இப்படி படிக்காமல் இருக்கிறார்கள். நான் படிக்கும்பொழுது என்ன செய்வார்கள் உங்களுக்கு முதலிலேயே சொல்லியிருக்கேன். அப்பொழுதெல்லாம் SSLC 11வது வகுப்புடன் உயர்நிலைப் பள்ளி முடிந்துவிடும். டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி கடைசி வரை 6 வாரங்களில் மொத்தமாக நடத்திய பாடங்கள் அனைத்தையும் 6 வாரங்களில் கவர் செய்து விடுவார்கள். எல்லா சப்ஜெக்டுக்கும் 6 தேர்வு நடத்தப்படும். முதல் பள்ளி 9:15 மணிக்கு ஆரம்பிக்கிறது என்றால் இந்த 6 வாரங்களுக்கு 8:15 மணிக்கே பள்ளி ஆரம்பித்துவிடும். 8:15லிருந்து 9:15 வரை 1 மணி நேரம் மாணவர்கள் தேர்வை எழுத வேண்டும். அதன் பிறகு பள்ளி எப்பொழுதும் போல் தொடங்கி எப்பொழுதும் போல் முடியும். ஆசிரியர்கள் பாடம் நடத்துவார்கள். இந்த 6 வார டெஸ்டில் என்ன எல்லா சப்ஜெக்டையும் கவர் செய்து விடுவதால் மாணவர்களுக்கு பொது தேர்வை சந்திக்கும் பொழுது அவ்வளவு பயம் இருக்காது. இந்த 6 வார டெஸ்டில் 11வது வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு சப்ஜெக்டில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் 1 ரெட் ஸ்லிப், 2 சப்ஜெக்டில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் 2 ரெட் ஸ்லிப் ப்ராக்ரஸ் கார்டுடன் இணைத்து வீட்டிற்கு அனுப்பப்படும். அது மட்டுமல்ல, தேர்ச்சி பெறாத மாணவர்களின் பெற்றோர்களை பள்ளிக்கு அழைக்க மாட்டார்கள். தலைமை ஆசிரியரும் வகுப்பாசிரியரும் எந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்கள் வீட்டிற்கே சென்று பெற்றோர்களிடம் கேட்பார்கள், உங்கள் குழந்தை தேர்வில் தேர்வாக வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து என்ன முயற்சி எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் என்றெல்லாம் பெற்றோர்களை கேட்பார்கள். அது மட்டுமல்ல, என்ன செய்வார்கள், பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து அந்த மாணவர்களுக்கு தினமும் சாயந்தரம் 4:30 மணிலிருந்து 6:30 மணி ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுக்கப்படும். இதற்காக ஆசிரியர்கள் ஒரு ரூபாய் கூட மாணவர்களிருந்து வாங்க மாட்டார்கள். ஆசிரியர்கள் அனைவரும் அவ்வளவு டெடிக்கேட்டடாக ஒர்க் செய்வார்கள். அவர்கள் எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாநிலத்தில் எங்களுடைய பள்ளிதான் முதலாக ஹையஸ்ட் பாசிங் பர்சன்டேஜில் இருக்க வேண்டும், ஹையஸ்ட் மார்க் தேர்வு மதிப்பெண்கள் வாங்கும் மாணவனும் எங்கள் பள்ளியிலிருந்தே இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் எல்லா ஆசிரியர்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள். எந்த மாணவன் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறானோ அந்தந்த மாணவர்களை தனித்தனியாக பெற்று அந்த சப்ஜெக்டை சேர்ந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். இதுபோல் அவர்களை நன்றாகவே பொதுத் தேர்விற்கு தயார் செய்து விடுவதால் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவாக பயம் இருக்காது. பொதுத் தேர்வு என்றால் மற்ற மாணவர்களுக்கு பிப்ரவரி 1லிருந்து மார்ச் 15 வரை இந்த 6 வார டெஸ்ட் கண்டக்ட் செய்யப்படும். இது எவ்வளவு நல்ல முறை! இந்த முறையை நான் பேசுவதை யாராவது கேட்டு எந்த பள்ளியிலாவது இந்த முறையை பள்ளிகளில் இந்த முறையை மறுபடியும் ஆரம்பித்தால் மாணவர்களுக்கு மிகவுமே நல்லதாக இருக்கும். மாணவர்கள் தயவு செய்து பரீட்சை என்றால் பயம் இருக்கத்தான் இருக்கும். பயத்தை குறைத்து கொள்ளுங்கள். பெட்டர் லேட் தென் நெவர். படிக்க ஆரம்பியுங்கள். நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. பெட்டர் லேட் தென் நெவர். நன்றி. வழக்கம் போல் தண்ணீர், மின்சாரம், பணம், நேரம் இவற்றை வீணடிக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம்.